ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாளை விட நான்காவது நாளில் மதராசி திரைப்படத்தோட தமிழ்நாடு அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிருக்குது. அதாவது இந்த ஒரு வீடியோவில் நான்காவது நாளில் மதராசி திரைப்படம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுப்படி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதராசி மற்றும் காந்தி கண்ணாடி இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நான்காவது நாளில் இந்த நேரம் முடிவுப்படி 143 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 6838 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 11,06,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் 810 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 73,849 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,10,53,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கான முடிவுல நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. தற்போது வரைக்கும் கர்நாடகாவில் 11 லட்சமும் தமிழகத்தில் 1,10,00,000 கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 3 நாள் முடிவில் மதராசி திரைப்படம் வேர்ல்டு வைடா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்து வரேன். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.